அனைவருக்கும் அன்பு வணக்கம். மறுபடியும் நம்ம ஹோம் கிரவுண்டுக்கு திரும்புகின்றோம் நண்பர்களே. ஜியோ பாலிடிக்ஸ் H1B விசா இதற்கான கட்டணம் $1000 அப்படியே சப்ஜாடா ஓவர் நைட் $1,00,000 ஆக்கியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம். அரசாங்கம் என்ன அரசாங்கம்? ட்ரம்ப் ஏற்றிருக்கார். அங்கே ட்ரம்ப் தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் ட்ரம்ப். அவர் சொல்கிறத அங்கே யாரும் மீறி பேச மாட்டாங்க. அவர்கிட்ட போய் யாரும் எதுவும் எடுத்து சொல்லவும் முடியாது. சொன்னால் அடுத்த நிமிஷம் அப்படியே தூக்கி வெளில போட்டுருவார். நான் வச்சதே சட்டம் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காரு. அவர் ஆடட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் இந்த அறிவிப்பு வந்த உடனே இந்தியாவில் ஒரு சிலர் பயங்கர குதூகலம் ஆயிட்டாங்க. பார்த்தீங்களா, மோடி அரசாங்கத்தினுடைய ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் இப்படி ஆயிடுச்சு பாருங்க, இதனுடைய அந்த விளைவுகள் என்ன அப்படின்னு இவங்களே ஒரு சினாரியோ போடுறாங்க. அமெரிக்காவிலேருந்து லட்சக்கணக்கான பேர் இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே எப்படி வேலை கொடுக்க முடியும்? அந்த அமெரிக்கா அப்படின்னும் போது அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. இந்த லீமேன் பிரதர்ஸ், ஆமாம், பல $1 பில்லியன் நாசம் ஆயிட்டு ஊற்றின்னு போச்சு இல்லையா, அந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்து பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவங்கலாம் இங்கே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு இங்கே வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற பல பேருக்கு வேலை போகும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மோடி ட்ரம்பினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தார். கட்சியில் ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோதானா, அங்கே ஃபாரின் பாலிசி இவ்வளோதானா, ட்ரம்ப் பாருங்க அடி மேலே அடி வச்சு நவுத்தினுக்கிறார் இப்படின்னு புலகாங்கிதம் அடைந்து விட்டனர். ஃபாரின் பாலிசி, இன்டர்நேஷனல் டிப்ளமசி அப்படின்றது கிரிக்கெட் கிடையாதுங்க. இட்ஸ் அ கேம் ஆஃப் செஸ் டைம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபாரின் பாலிசி எஸ்பெஷலி டிப்ளமசி அப்படின்றத நாட்களில் நீங்கள் கணக்கிட முடியாது. இது என்ன இங்கே இருக்கிற அரசியல் கூட்டணிகள் மாதிரி அப்படின்னு நினச்சிங்களா? வருடங்கள், சில சந்தர்ப்பங்களில் டிகேட்ஸ், 10 வருடம் 20 வருடம் இப்படியெல்லாம் அதனுடைய பலன் கிடைப்பதற்கு நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ரொம்ப நிதானமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் ஃபாரின் பாலிசி அண்ட் டிப்ளமசி. ஆனால் லோக்கல் பாலிட்டிக்ஸே புரியாமல் காசுக்கு கூவுகின்ற அரை வேக்காடுகள் இங்கே என்னடானா இது ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னு கும்மாளம் போட்டுனுக்கிறாங்க. சரி, இந்த விசா கட்டணம் உயர்வு, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த அறிவிப்பு வரும்போது அமெரிக்க அரசாங்க தரப்பில் க்ளீனாக அவங்க படிக்கிறாங்க. அந்த $100,000 பர் இயர் அப்படின்றாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு. இதை வச்சு தான் இங்கே இருக்கவங்கெல்லாம் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு. வருஷத்துக்கு கிடையாது, ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுது, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த கட்டண உயர்வு அப்படின்றது செல்லுபடியாகும். அடுத்த வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ரினியூ பண்ணணும், அப்போ மட்டும்தான் செல்லுபடியாகும். அப்படி பண்ணலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது லேப்ஸ் ஆயிரும். இது நம்பர் 1. அடுத்தது சப்ஜாடா எல்லாருக்கும் அந்த $1,00,000 அப்படின்றது இல்லாமல் இந்த கிரிட்டிக்கல் செக்டார்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, அதுக்கப்புறமா அந்த மெடிக்கல் ரிசர்ச், இந்த மாதிரி செக்டார்லலாம் அரசாங்கம் அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார் பர்டிகுலர் பர்சன்ஸ், இல்லைங்க இவர் சேவை ரொம்ப முக்கியம், இவருடைய டேலண்ட் இங்கே தேவை அப்படின்னு அரசாங்கத்துக்கு கம்பெனிகள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணியும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கின்றது. ஆனால் அறவேக்காடுகள்னாலே இதெல்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கும் பொறுமை இருக்காது. ஏதோ ஒன்று இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னா சந்தோஷப்படணும், உடனே அதை மோடிக்கு எதிராக திருச்சி பேசணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போது அவங்க மூஞ்சில தான் கரிய பூசிட்டுருக்காங்க. அடுத்தது ஈவன் அமெரிக்காவில் இருக்க சில நிறுவனங்களே என்ன பண்ணாங்க, அதை தப்பாக புரிஞ்சுக்கின்னு செப்டம்பர் 21க்குள்ளே எல்லாருமே அமெரிக்காவில் திரும்பி வந்துருங்க, இந்த H1B விசா வச்சுருக்கவங்க அவங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னா உடனே அமெரிக்காவுக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு மேட் ரஷ். எல்லாரும் ஐயோ அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி போனோமே, எப்படியாவது 21க்குள்ளே அங்கே போய் காலை வச்சிருந்தோமே அப்படின்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த கிளாரிஃபிகேஷன் வந்தது. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி H1B விசாவில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. அதுவும் இந்த வருஷ அந்த லாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த ரூல் அப்ளை ஆகாது. இதற்கு பிறகு வருகின்ற காலகட்டங்களில் தான் அந்த $1,00,000 அப்படின்ற கட்டண உயர்வு. சரி, இதில் ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர்ன்றது எங்கே வந்தது? ஒரு நாடு அவங்க நாட்டில் வெளிநாட்டவரை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எந்த ஒரு நாடாக இருந்தாலும்
வெளிநாட்டவருக்கு விசா கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு கட்டளைகள் வேண்டுமானால் பிறப்பிக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலாம். இவ்வளோ ஏங்க, இப்போ நீ அமெரிக்காவில் போயிட்டு விசா வாங்கணும் அப்படின்னு சொன்னால், அதான் அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் கீழே எல்லாம் காலில் வரிசையாக நிற்பாங்களே, உங்களுடைய அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக இல்லை ட்ரம்ப்புக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட், உள்ளே நுழைய முடியாது, வெளில போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நான் அமெரிக்கா போகிறது கிடையாது, அதனால் நான் என்ன ஒன்றா பேசலாம். நீங்கள் அமெரிக்கா போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ, இல்லை அமெரிக்காவில் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தாலோ, தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் அமெரிக்கா அண்ட் ட்ரம்ப்பை பற்றி எதுவும் தப்பாக பேசிக்கூடாதீங்க. விசாவே கிடைக்காது தலைகிட நின்றாலும். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பார்த்தீங்களா, கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்றார்கள் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? என் நாட்டுக்குள்ளே யாரை விடணும் யாரை விடக்கூடாது அப்படின்றது அந்த நாட்டில் இருக்கவன் தானே முடிவு பண்ணணும். இது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? ஒன்றா சொல்லலாம், அது பாருங்கள், நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்கள் நாட்டில் அந்த இன்னோவேஷன் இதெல்லாம் குறையும் அப்படின்னா கரெக்டு, அதை அவங்க சமாளிச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க தலைவலி, நமக்கு என்ன வந்தது? அடுத்தது இந்த H1B விசா அப்படின்றது ஏதோ இந்தியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் போட்டுனுக்கிறானுங்க. வழக்கென்ன பயிலவா? H1B விசா அப்படின்றது வந்து உலக நாடுகள் அனைத்திலும் இருக்கவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விசா. இங்கேருந்து வந்து ப்ரொஃபஷனல்ஸ் போகிறாங்க இல்லையா, அதுக்கு கொடுக்கின்ற விசா அது. அஃப்கோர்ஸ் அதில் வந்து பெரிய அளவில் போயிருக்கிறது இந்தியர்கள். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த டேலண்ட் பூல் அப்படின்றது அதிகம். அதுலேயும் நிறைய படித்தவங்க, டேலண்டட், இன்டெலிஜென்ட் அவங்கெல்லாம் வந்து நேராக அமெரிக்கா போயிடுறாங்க. இதுதான் சிக்கல். இதில் எல்லா நாடுகளுக்கும் தான் இது அப்ளை ஆகுமே தவிர ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சீன் போடுறதும் அடுத்த முட்டாள்தனம். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. சரி, இந்த கட்டணத்தை உயர்த்தியதுனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னா, அண்ணன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் லாபம் நஷ்டம் அப்படின்றதெல்லாம் கவனப்படுறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து எங்கெங்கெல்லாம் அப்படி பைசா உருவ முடியுமோ அங்கெல்லாம் உருவி கஜானா உரப்பணும்னு பார்த்துட்டு இருக்காருங்க. இப்போ இந்த $1,00,000 அப்படின்னு சொன்னால் அதை இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்களா அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. அந்த அமெரிக்காவில் ஸ்பான்சரிங் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க தான் அதை பே பண்ணணும். அப்போ அவங்க யோசிப்பாங்க, இந்த $1,00,000 கொடுத்து இங்கேருந்து ஒருத்தரை நம்ம கொண்டு வரணுமா, இல்லை உள்ளூர்லேயே ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு. அதுவும் இது வந்து ஒன் டைம் ஃபீ அப்படின்றதுனால ஒரு லாங் டேர்ம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கான்ட்ராக்டில் ஒருத்தரை நம்ம கொண்டு வரோம், இல்லை பர்மனண்ட்டாகவே நம்ம இந்த கம்பெனியில் வச்சுக்க போகிறோம் அப்படின்னும் போது லோக்கலில் நமக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறவங்க கிடைக்கிறாங்களா, இல்லை இந்தியா இல்லை மற்ற நாடுகள்லேருந்து வரவங்க இதை விட இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களா, அப்போ அந்த $1,00,000 நம்ம தாங்கலாம் இப்படின்ற முடிவுக்கு தான் வருவாங்க. அப்போது கஜானாவில் பணம் வந்து குவிய போகுது அமெரிக்காவுக்கு. அந்த பணத்தை கட்டப்போவது அமெரிக்க மக்கள். சரி, அமெரிக்காவில் இருக்க ஒரு கம்பெனி வந்து வெளிலேருந்து ஒரு ஆளை வேலைக்கு கொண்டு வரதுக்காக $1,00,000 அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்கன்னு சொன்னால் அது செலவு கணக்கில் தான் எழுதுவாங்க கம்பெனியில். புரியுதுங்களா? அப்போ அந்த லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ப்ராடக்டுடைய காஸ்ட் அப்படின்றது அதிகரிக்கும். பெரும்பாலும் அமெரிக்காவில் இருக்கவங்க தான் அந்த காசை கட்ட போகிறாங்க. எப்படி இந்த டாரிஃப் அப்படின்றத போட்டுட்டு பாருங்கள், $ட்ரில்லியன்ஸ் வந்து குவியுது. ரொம்ப சோகா பண்ணினுக்கிறாருங்க ட்ரம்ப்பு. அதாவது டாரிஃப், நான் சீனாவுக்கு எதிராக போட்டுக்கிறேன், இந்தியாவுக்கு எதிராக போட்டுக்கிறேன், கனடாவுக்கு எதிராக போட்டுக்கிறேன், இப்படித்தான் அவர் வளரிட்டு திரிகிறாரு. ஆனால் அந்த டாரிஃப்னால உயர்கின்ற விலைவாசி அதை கட்டுறது அமெரிக்க மக்கள். என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பணம் வந்து குவியுது, இந்த பணத்தை வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரீஃபண்ட் கொடுக்குறேன், கன்செஷன் கொடுக்குறேன், தள்ளுபடி கொடுக்குறேன், இன்னும் என்னென்னவோ கொடுக்குறேன். அங்கே இருக்கவங்க யோசிக்கிறேன், டேய் ஏன் பாக்கெட்லேருந்தே $10 எடுத்துட்டு எனக்கு $5 திருப்பி கொடுத்துட்டு என்னடா கதை பண்ணினுக்கிற நீ, சரி ரூபாய்க்கு பதிலாக டாலர்னு போட்டுக்காங்களே, இப்படி அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மிட்டம் எலெக்ஷன்ஸில். இதுக்கு மோடி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மோடி மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, 1970கள் 72ன்னு நினைக்கிறேன், உகாண்டாவில் இடி அமீன் அவர் என்ன பண்ணார், இந்தியன்ஸ் எல்லாரும் பேக் பண்ணின்னு உங்கள் ஊருக்கு ஓடுங்க அப்படின்னாரு. அப்போ அவங்க வெளில போகும்போது அங்கே இருந்த இந்தியர்கள் வந்து அவங்க ஏதோ தொழில் பண்ணி இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணி வசதியாக தான் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது, $120 இவ்வளோதான், அத்தோடு நீ கிளம்பி ஆகணும், ஓடு 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 அப்படின்னு அடித்து துரத்தினார். 1972 அப்படின்னும் போது 71 அந்த பங்களாதேஷ் விக்டரிக்கு அப்புறம் நடந்த விஷயம் அது. என்ன பண்ணாங்க அப்புறம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம், என்ன பண்ணாங்க அப்போ இருந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள்? உகாண்டா எங்கேயோ இருக்க நாடு, அதே மாதிரி அமெரிக்காவும் எங்கேயோ இருக்க நாடு. பட்
அமெரிக்காவையும் உகாண்டாவையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உகாண்டா வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஏழை நாடு, ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஒரு நாடு. அமெரிக்கா வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கின்ற அந்த லோன் சூப்பர் பவர் அண்ட் பொருளாதாரத்தில் நம்பர் 1ல இருக்கின்ற நாடு. உகாண்டாவுக்கே ஒன்றும் பண்ண முடியல, அப்புறம் நீங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா இல்லையா? முதல்ல என்ன பண்ண முடியும்? போயிட்டு அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட முடியுமா? ஆக்சுவலாக எலான் மஸ்க் அப்படி தான் பேசியிருக்காரு. நான் இன்னைக்கு இங்கே வந்து அந்த டெஸ்லாவை உருவாக்கியிருக்கேன், ஸ்பேஸ் எக்ஸ். நீங்கள் அனுப்புறத விட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து சேட்டலைட் லான்ச்லேருந்து எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் H1B விசா. அதுக்கு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வந்து நான் உயிரை கொடுத்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த 4 லெட்டர் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி அவர் ட்வீட் போட்டிருக்காருங்க. ஸோ இதுக்கு லீகல் சேலஞ்சஸ் வரத்தான் செய்யும். அங்கே இருக்கிற கம்பெனிகள் தான் இது கேஸ் போட முடியுமே தவிர வேற எந்த நாடும் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. சொல்லலாம், என்னங்க இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே பாருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர இதை நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கும் ஃபாரின் பாலிசிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அரை வேக்காடுகளுக்கும் விளக்கெண்ணைகளுக்கு இதை நம்ம புரிய வைக்க முடியாது. நண்பர்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இங்கேருந்து ஒருத்தர் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம ஏற்கனவே சில இன்டர்வியூவில் சொன்னது தான். அங்கே அந்த டேலண்ட் இல்லை அப்படின்றதுனால தான் இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. அண்டு சேலரி கம்மி அப்படின்றது மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். முக்கியமாக ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து போனவங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் நர்சஸ், என்ஜினியர்ஸ் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் போனாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்கெல்லாம் அவங்களுடைய தொழில் திறமையினால தான் அங்கே போயிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் H1B விசாவில் அங்கே போகிறாரு அப்படின்னு வச்சுப்போமே, அங்கே எஃபிஷியண்ட்டாக ஒரு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் தயவுதாட்சியமே பார்க்க மாட்டாங்க. தம்பி நீ திரும்பி போயிருன்னு சீட்டை கழிச்சு அமைச்சிருவாங்க. அங்கே இருக்கவங்கள விட நம்ம கூடுதல் நேரம் வேலை செய்கிறோம், இன்னும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அப்படின்றனால தான் இங்கேருந்து நம்ம அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்களே தவிர இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி கம்மி லேபர் அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓரளவுக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்குது, பட் அது மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரும். அமெரிக்காவில் அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு நீ வந்து வெளிநாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வரேன்? நம்ம ஊர்லேயே வந்து நான் பச்சவன் இல்லையா? எத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்காம அப்படியே வந்து இவங்க பார்வையில் கொஞ்சம் இல்லைங்க அவங்களோட கொஞ்சம் கம்மியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம ஆளுக்கு வேலை கொடு, இதுதானே அவர் சொல்கிறது. இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஆனால் இதுக்கு குறை சொல்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்க மத்திய அரசு வேலைகள் எல்லாம் வந்து அந்த வடக்கன்ஸ் வந்து உக்காந்திக்கினாங்க, தமிழ்நாட்டில் இருக்க மத்திய அரசு வேலைகளை தமிழர்களுக்கே கொடுக்க வேண்டும், அப்படி சட்டம் கொண்டு வாங்க, இப்படி பேசுகிறவங்க தான் இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து குறை சொல்லி நிற்கிறாங்க. என்ன நியாயங்க இது? இதுவாது ஒரு நாட்டுக்குள்ள, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அங்கே போயிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இதுக்கு வந்து விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் தேவையில்லை. அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை. யார் ஒன்றா எங்கே ஒன்றா போய் செட்டில் ஆகலாம், காஷ்மீரில் போய் செட்டில் ஆக முடியாதுன்னு இருந்தது, அதையும் வந்து மாற்றிட்டாங்க. அப்போது இந்தியாவில் எங்கே ஒன்றா தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், போயிட்டு கொடுத்தனம் நடத்தலாம் அப்படின்ற அரசியல் சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை இருக்கின்றது. அப்போவே வந்து பாருங்க வடக்கன்ஸ் எல்லா வேலைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாய் தான் அமெரிக்காவில் இது மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்கோ, மோடியுடைய ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர். நல்லா இருக்குல்ல லாஜிக்கு? இப்போ புரியுதுங்களா இவங்களுடைய ரெட்ட வேஷம் என்ன அப்படின்னு? இதில் வேற வடக்கிலிருந்து வந்தாங்க, மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க, இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கணக்கு எடுக்கணும், இப்படிலாம் சில பேர் சொல்லி நிற்கிறாங்க. ஒரு 1990களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டில்லி அங்கே வந்து அதான் அந்த சென்ட்ரல் செக்ரட்டேரியட்னு சொல்லுவாங்க, மத்திய அரசு அலுவலகங்கள். எங்கே பார்த்தாலும் நம்ம தமிழர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். தமிழில் பேசின்னு தாராளமாக நீங்கள் சர்வைவ் ஆகலாம் அந்த அலுவலகங்களில், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா மலையாளிகள், அதுக்கப்புறம் தெலுங்கர்கள், கன்னடர்கள் இப்படி இருப்பாங்க. அங்கே இருக்கவங்க யாரும் பாருங்க எல்லாம் தெற்கன்ஸ் வந்துட்டாங்கன்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. ஏன் நாம மட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இங்க இருக்கின்ற வேலைகளில் வந்து மற்றவங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் எக்ஸாம் எழுதி தானே வராங்க. கேட்டால் உடனே சொல்லுவாங்க, இல்லைங்க நம்ம பசங்கள்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இப்படி போகிறாங்க. சரி ரைட்டு, அப்போ நம்ம பசங்க தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போயிடுறாங்களே, அப்புறம் ஏன் பேங்க், ரயில்வே அப்படின்னு நம்ம பசங்களை அப்பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லி நிற்கிறீங்க? எவ்வளோ முரண்பாடு தெரியுது பார்த்தீங்களா இவங்க பேசுறது இல்லையே?
வேணா பேங்க்கில் மற்ற இதெல்லாம் வந்து மத்திய அரசு நிறுவனங்களை வேலை கொடுக்கும்போது ரைட்டுப்பா என்ன பீகார்லேருந்து வந்திருக்கியா சரி வா அப்படின்ட்டு அவங்கள என்ன அப்படியே நேராக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்களா? எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் செலக்ட் ஆகி தானே வராங்க, சும்மா ஒன்றும் வருது இல்லைல்ல. அப்போ நம்ம பசங்க அந்த எக்ஸாம் எழுதுறாங்களா இல்லையா, எழுதலைன்னா ஏன் எழுதலை, எழுதி செலக்ட் ஆகலைன்னா ஏன் செலக்ட் ஆகலை, இதை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு எங்களுக்கு இந்த வேலையை ஊற்றுருங்க, அவங்களெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? 90களுக்கு முன்னாடி வரைக்கும் நாம தானே எல்லா இடத்துக்கும் போயிருந்தோம். ஈவன் பேங்கிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் எல்லா மாநிலங்களுக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் போகிறதுல அதுக்கான காரணத்தை ஆராயணமே தவிர அதை விட்டு எங்களுக்கே கொடு அப்படின்னு வாயில் வடை சொல்கிறது சரி கிடையாது. ஆனால் இப்படி பேசுகிறவங்க தான் இன்றைக்கி ட்ரம்ப்பு அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை கேள்வி கேட்டுனுக்கிறாங்க. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வரதை தடுக்கணும் அப்படின்னா தடுத்துட்டு போங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு நீங்கள் நேரடியாக ஒரு சட்டமே போட்டுடலாம். இந்த H1B விசா அப்படின்றத கேன்சல் பண்ணி போடுங்க. எதுக்கு வந்து நீ இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஆளை கொண்டு வர, நம்ம ஊரில் என்ன ஆள் இல்லையா, அமெரிக்கர்களுக்கு இந்த வேலை செய்ய தெரியாதா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் வெளிநாட்டிலிருந்து யாரையும் வேலைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சட்டமாகவே போடுங்க, நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாத்துலேயும் நோக்கம் என்னவோ அது வெறும் பணம் 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 டாலர் இதுதான் இருக்குது ட்ரம்ப்புக்கு. இதுதான் வந்து பெரிய பிரச்சனையே, அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை. உதாரணமாக சில ஐரோப்பிய நாடுகள்லாம் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல கவர்மெண்ட்டில் நீங்கள் எழுதி பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு டேலண்ட்டு இதுக்கு இங்கே ஆள் இல்லை, அதனால் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பர்மிஷனே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க, அதெல்லாம் யாரும் தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நீ கொண்டு வா, அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு காசை கொடுத்துரு. அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறேன், அந்த காசை வச்சு நான் வந்து எங்கள் ஜனங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன் கொடுப்பேன், அந்த இன்கம் டேக்ஸ் ஏற்றினது அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவேன், ஆர் இது வரைக்கும் கட்டினதை ரீஃபண்ட் பண்ணுவேன் அப்படின்னா உலக மகா பைத்தியகார்த்தனமாக இல்லையா இது? அண்டு ட்ரம்ப்புடைய பைத்தியகார்த்தனத்துக்கு அளவே கிடையாது. இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து பக்ராம் பேஸ் அதை நீங்களுக்கு கொடு அப்படின்றாரு. அவர் தாலிபான் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எங்கள் கவர்மெண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணாலும் சரி, இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ உதவிகள் பண்ணுறோம், அந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ ஒன்றா சொல்லுங்கள், ஆனால் ஒரு இன்ச்சு நிலத்தை கூட கொடுக்க முடியாது. எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இந்த வெளிநாட்டிலிருந்து வருகின்ற இராணுவ வீரர்களெல்லாம் வச்சுக்க முடியாது, நினைச்சு நிற்கிறீங்க, நாங்கள் வந்து ஒரு சோவரின் கண்ட்ரி, இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்ட்டார். இவர் சொல்லியிருக்காரு, அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்ன மோசமான விளைவுகள் என்ன சொல்லுங்க? மறுபடியும் ஆப்கானிஸ்தான் மேலே போய் குண்டு போடுவீங்களா? இன்னும் உன்னையெல்லாம் பழைய மாதிரியே நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்போ அவங்க திருப்பி கேட்பாங்களா மாட்டாங்களா? விளக்கென்ன பக்ராம் ஏர்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தானங்க வந்து அமெரிக்கா தானங்க ஐயோ ஆப்கானிஸ்தான்லேருந்து காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஏராளமான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மதிப்புள்ள ஆயுதங்களை விட்டு அப்படியே ஓடி போனீங்க. இவங்களா துரத்தினாங்க, அவங்களே தானே ஓடி போனாங்க. அட்லீஸ்ட் இந்த பக்ராம் ஏர்பேஸில் மட்டுமாவது நம்ம இருப்போம் அப்படின்னாது அப்போ அவங்களை யோசிச்சு இருக்க வேணாமா? கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அன்றைக்கி அவ்வளோ ஆயுதங்களை விட்டு தப்பிச்சோம் பொழிச்சோன்னு ஓடி போனீங்க, யாரும் அவங்கள போன்னு சொல்லலை. இன்றைக்கி வந்து மறுபடியும் அந்த ஏர்பேஸை கொடு அப்படின்னா இவர் என்ன நினச்சின்னுக்கிறாரு? உலகத்துக்கே நாங்கள் தான் நாட்டாம கிரீன்லேண்ட் அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, கனடா நீங்கள் வந்து எங்களோட 51வது மாநிலமாக சேர்ந்துருங்க. இவர் பாட்டுக்கு ஆர்டர் போட்டால் உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் அப்படியே ஒத்துக்க சரிங்க ஏசமா அப்படின்னு தலையாட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சாரா அவர்? ஒரே நேரத்தில் பல இடங்களில் அவர் சண்டையை வளர்த்து வச்சு நிற்கிறாரு. ரொம்ப ரொம்ப தப்பு அது. கடைசியில் எந்த இடத்துலையும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். ஏதோ ஒருத்தரோட மட்டும் நீங்கள் சண்டை போட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டு இவங்களா அவங்களா அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி ஏதோ ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் ஒரே நேரத்தில் பல இடங்களில் நீங்கள் சண்டையை வலிக்கும் போது என்ன ஆகும்னா எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடும். நினைச்சுன்னுக்கிறான் அவன், ஏன்னா ஒருத்தர் எதிர்த்துன்னு இருந்தால் போதும், மற்றவெல்லாம் பார்ப்பான். அகெயின் நான் நீ சொன்ன மாதிரி தான் அந்த சினிமாவில் கடைசி சீனில் அந்த தாதாவை எதிர்த்து ஒரு சின்ன பையன் கையை வாங்குவான், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து அப்படியே நொங்குன்னு போட்டு நொறுக்கி எடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். ஏதோ ஒத்தங்கிட்ட பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, ஊரில் இருக்க அத்தனை பேர்கிட்ட நீ பிரச்சனை பண்ணியிருந்தியானா என்ன நாங்களாம் என்ன இழிச்ச வாயன்களா அப்படி தான் கேட்பாங்க. இதுதான் இப்போ இந்த சவுத் கொரியாவுடைய அந்த ட்ரேட் டாக்ஸ் அதுலேயும் இப்படி தான் போய் நிற்குது. இந்த ஜார்ஜியாவில் வந்து சவுத் கொரியன் கம்பெனி ஒன்று இருக்குது, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ சில வேலைகளுக்கு அங்கே சவுத் கொரியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பின்னாடி முறுக்கி கட்டி விலங்கு போட்டு அது யூஸ்வலாக அங்கே பண்ணுறது தான் அமெரிக்கன் போலீஸ்.
இது ஒரு பெரிய அசிங்கமாயிடுச்சு. சவுத் கொரியாவில் அந்த ஜனங்களுக்கு அந்த தன்மான உணர்வு தூண்டப்பட்டுள்ளது. என்னங்க இது மாதிரி பண்ணிக்கிறாங்க அவங்க? ஒரு டீலுன்றாங்க, நமக்கு டாரிஃபா, ஆனால் அவங்களுக்கு டாரிஃப் கிடையாதான், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு நாம் வந்து ஒரு அலை நட்பு நாடு இப்படிலாம் சொல்லி நிற்கிறோம். கடைசியில் இப்படி அசிங்கப்படுத்தி நிற்கிறான் அந்த ஆள் அப்படின்னு. இப்போ அந்த H1B விசாக்கு இவ்வளோ அப்படின்ன உடனே கொதிப்பில் இருக்காங்க அவங்கெல்லாம். இதில் ஜப்பானை பார்த்து சொன்னார், நீங்கள் வந்து சீனா இந்தியா மேலே டாரிஃப் பண்ணணும். அவங்க சொல்லிட்டாங்க, இதை பாருங்க, WTOன்னு ஒன்று இருக்குது, அந்த சட்டப்படி தான் நாங்கள் நடப்போம், இஷ்டப்படி எல்லாருக்கும் எதிராகலாம் நாங்கள் வந்து டாரிஃப் போட்டுட்ருக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. எந்த ஜப்பான் அப்படின்னா, அமெரிக்கா சொன்ன உடனே அந்த 15% டாரிஃபுக்கு ஒத்துக்குன்னு 550 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவுக்கு பயந்துக்கின்னு அங்கே போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரதம மந்திரி ராஜினாமா பண்ணிட்டு போனார் பாருங்க. அந்த ஜப்பான் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல மாதிரிலாம் வரி போட முடியாதுங்க, சட்டத்தில் இடம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. யூரோப்பியன் யூனியனை பார்த்து சொன்னார், இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, ஒரு டிப்ளமசி அப்படின்றது 2 தலைவர்களுக்குள்ள நடக்கின்ற விஷயம். இதை வந்து சோசியல் மீடியாவில் போடுறாரு. நான் யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்கேன், யூரோப்பியன் யூனியன் நீங்கள் வந்து சீனா இந்தியா இவங்களுக்கு எதிராக 100% டாரிஃப் போட்டிங்கன்னா நானும் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க வாயே திறக்கலை. எதுக்கு வம்பு? ஏற்கனவே இந்த ஆள் நம்ம மேலேயே வரின்னு போட்டு வெள்ளை வெளியேறுன்னு ஒரு வெள்ளை குதிரையாக இருந்தோம், நம்மளை வரி குதிரையாக கூட இல்லை கருப்பு குதிரையாக மாற்றி போட்டான். இந்த லட்சத்தில் சீனா மேலேயும் இந்தியா மேலேயும் டாரிஃபை போட்டு விட்டு ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஊற்றிக்கும் போகிறதுன்னு நினச்சிருக்காங்களா? ஏற்கனவே இந்த பக்கத்தில் வந்து ரஷ்யா உக்ரைன் அடின்னு அடிச்சுன்னுக்கிறாங்க. அது என்ன பண்ணுறதுனே யாருக்குமே தெரியல. அங்கேருந்து ஆயில் கேஸ் வாங்கியிருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், சீப்பாக இருந்தது, பைப்பில் கொண்டாந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 28 வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ் வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து 27 அப்படின்னு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 26 ஒன்று இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம அதுலேயும் சில நாடுகளுக்கு வந்து பர்மனண்ட் எக்ஸப்ஷன், இந்த ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ், நீங்கள் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லட்சத்தில் இந்த ஆள் பேச்சை கேட்டுன்னு நம்மளும் வந்து கருப்பு பக்கெட் எடுத்துன்னு வரி போட ஆரம்பித்தோன்னா கடைசியில் அந்த பக்கெட்டில் இருக்க பெயிண்ட்டு தீந்து போடும், அதை பிச்சை பாத்திரமாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அதனால் அவங்களும் அந்த வரி போடுறதை பற்றி பேசவே இல்லை. இந்த ஜப்பான், யூரோப்பியன் யூனியன் வந்து நேட்டோ அலைஸ்ன்னு சொல்லலாம். ஜப்பான் நேட்டோவில் இல்லை அப்படின்னாலும் நேட்டோவை விட அந்த அளவுக்கு நெருங்கிய நாடு அமெரிக்காவுக்கு. அவங்களே இன்னைக்கு ட்ரம்ப்பை பார்த்து சொல்லிட்டாங்க, எங்களாலாம் முடியாது அப்படின்னு. அப்புறம் இதில் ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் நிறைய பேர் திருப்பி சொல்கிறது என்னன்னா, அதை பாருங்கள், ஒரே ஒரு ஆள் லாபம் சம்பாதிப்பதற்காக ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயிலை வாங்கினுக்கிறோம், அதனால் எல்லாரும் கஷ்டப்பட்டுனுக்கிறோம். விளக்குன்னீங்களா? நாளைக்கே வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த டாரிஃப்லாம் வித்ரா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? டர்க்கி இன்னும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க, வரி போட்டாங்களா? இல்லைல்ல. சீனா வாங்கினுக்கிறாங்க, வரி போட்டாங்களா? இல்லைல்ல. கனடா வாங்கலை, ஆனால் கனடாவுக்கு எதிராக கண்ணா பின்னான்னு வரி போட்டுனுக்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன லாஜிக் சொல்லுவீங்க நீங்கள்? இங்கே இந்த வரிகள் நீங்கள் என்னதான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத நிறுத்தினாலும் 25% அப்படின்றது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். நம்பர் 1. அந்த மீதி 25 வித்ரா பண்ணுவாரா மாட்டாரா அதுவும் நம்பிக்கையாக சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அங்கேருந்து சோயாபீன், அப்புறம் ஆப்பிள், இன்னும் என்னென்னலாம் விளைவிக்கிறாங்களோ, ஆரஞ்சு பழம், அது இது. நம்ம ஊர் கமலா ஆரஞ்சு உடவாயா, உங்கள் ஊர் ஆரஞ்சு அவ்வளோ இதுவாகி போயிடுது. அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும். அங்கே வந்து விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட இன்டைரக்ட் சப்சிடி கொடுக்குறாங்க, அதனால் அவங்களால குறைஞ்ச விலைக்கு விற்க முடியும். அமெரிக்காலேருந்து இங்கே கப்பலில் கொண்டு வந்து இறக்கியும் அவங்களால நம்ம ஊர் ஆரஞ்சு ஆப்பிளை விட கம்மியாக விற்க முடியுது அப்படின்னா நம்ப முடியுதா? அப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ கூட குறைஞ்சது 20% வரி போடுவார் ட்ரம்ப். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனில் அழுதுனுக்கிறாங்க. 15% பேஸ் டாரிஃபு, பட் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் வந்து 50% டாரிஃபு. நாங்கள் என்னத்தடா பண்ணுறதுன்னு மண்டையில் கை வச்சுன்னு உக்காந்து நிற்கிறாங்க. இத்தனைக்கும் $600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒத்துனுக்கிறாங்க. வருஷத்துக்கு 250 பில்லியனுக்கு உங்ககிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு வேற ஒத்துனுக்கிறாங்க. இவ்வளோ பண்ணியும் இந்த வரியை போட்டு வச்சுன்னுக்கிறாரு அவர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஆளுக்காக அப்படின்னு. அடுத்தது, அந்த தனியார் நிறுவனங்கள் அவங்க வந்து ரஷ்யா கிட்டேருந்து சீப் ஆயில் வாங்குறாங்க அப்படின்னா, இல்லை நிறைய பேர் 10% 20% அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக $2 to $3 மட்டும்தான், அதுக்கு மேலே அவங்க விலையை குறைக்கலை. இனிஷியலாக
அந்த சண்டை ஆரம்பித்த காலத்தில், பிரச்சனையெல்லாம் வந்த காலத்தில் அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போல்லாம் $2 to $3 அவ்வளோதான் வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அந்த வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படின்னு, ஏன்னா கம்மி விலைக்கு வாங்கி $3 கம்மியாக வாங்கி இவங்க யூரோப்பியன் யூனியனுக்கு மார்க்கெட் ரேட்டில் விற்கிறாங்க இல்லையா? அதனால் இந்த கம்பெனிகளுக்குன்னு ஒரு கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்குது. பட் இந்த லாபம் அதிகமாக வருதுனால வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ்னு போட்டு அப்படியே எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது அரசாங்கத்துக்கு தான் வந்திருக்கின்றது. அதனால தான் இன்னைக்கு ஜிஎஸ்டியில் வந்து வரியை குறைக்கிறதுனால இவ்வளோ குறையும் அப்படின்னாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு இடத்துலேருந்து காசு வந்து நிற்குது, அந்த பயனை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஜிஎஸ்டியை விலை குறைச்சிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரஷ்யா சீப்பாக ஆயில் கொடுக்குறாங்க, அதனால ஏன் விலையை குறைக்கல அப்படின்னு சில புலிகள்லாம் கேட்டுக்கிறாங்களே. பெட்ரோல் விலை ஏறிச்சு, டீசல் விலை ஏறிச்சுன்னு சொன்னால் சப்ஜாடா உடனே அடுத்த நாள் விலை ஏற்றிடுவாங்க. ஆனால் பெட்ரோல் விலை குறைஞ்சதுன்னா என்னைக்காவது விலை குறைஞ்சதுன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நாளைக்கே ஒரு $10 விலை ஏறட்டாங்க பெட்ரோல், டக்குன்னு காய்கறி விலை, அதுக்கப்புறம் ஆட்டோ, டீ அப்படின்னு எல்லாத்தையும் விலை ஏற்றிடுவாங்க. ஒரு மாதம் கழிச்சு $20 விலை குறைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா $10 ஏற்றினதுக்கு இவ்வளோலாம் ஏற்றினீங்க, இப்போ $20 குறைஞ்சிருக்குதா இறக்கு அப்படின்னு சொன்னால் யாராவது இறக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து வெளில போகிறதுக்கு வண்டியில் போகிறேங்க, 2 வீலரில். பெட்ரோல் விலையை குறைச்சா எனக்கு தனிப்பட்ட முறையில் லாபம். இப்போது நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட வண்டி கிடையாது, அவர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகிறாரு. பெட்ரோல் விலையை குறைச்சா அவருக்கு என்ன குறைய போகுது? சார் பெட்ரோல் விலையை குறைச்சா பஸ் டிக்கெட்டு பெட்ரோல் விலையை குறைச்சா குறையுது. சரி சரி சரி, நீங்கள் புத்திசாலி தான், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. இப்போ புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு மட்டும் அந்த லாபம் பகிர்ந்தளிக்கப்படாமல் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் அப்படின்னு இந்திய மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இது கூட புரியாமல் விளக்கண மாதிரி கேள்வி கேட்டுனுக்கிறாங்க. ஆனால் இந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு கூட ஆளுங்கட்சியில் பாஜகவில் யாரும் முன்வரலை. அப்படின்னும் போது தான் சரி விடுங்க, எல்லாத்தையும் இராணுவ ரகசியம் மாதிரி வச்சுன்னுக்கிறாங்க போல இருக்குது பாஜகவில். வாழ்க மலப்புடன், வேற என்ன சொல்ல முடியும் நம்ம? இதனோட பிரதம மந்திரி வந்து அந்த கப்பல் கட்டும் தொழில், இதுக்கு வந்து நிறைய ஊக்கம் கொடுத்துள்ளார். இதை பற்றி நம்ம ஒரு தனி பதிவு பின்னாடி பார்க்கலாம். இந்த ஷிப் பில்டிங் அப்படின்றது வந்து யார் யார் உச்சகட்டத்தில் இருந்தாங்க, ஏன் வந்து இன்னைக்கு 3 நாடுகள் மட்டும், சீனா, சவுத் கொரியா, ஜப்பான், இந்த 3 நாடுகள் மட்டும்தான் இதில் வந்து டாமினேட்டிங்காக இருக்காங்க, அதுக்கு என்னென்ன காரணம், எப்படி இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி விரிவாக பார்ப்போம். ஆனால் இங்கே பிரதம மந்திரி பேசியிருக்கார், சிப்புலேருந்து ஷிப்பு வரைக்கும் நாமளே தயாரிக்கணும் அப்படின்னு. ஒரு அருமையான ஐடியா தான் அது. இந்த அமெரிக்க வரிகள் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் நண்பர்களே. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆக முடியும். அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து வளருவேன் அப்படின்னு சொன்னால் அது குரோட்டன்ஸ். நாமெல்லாம் எருக்கம்பூ, கள்ளிச்செடி. எப்பேற்பட்ட அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ்லையும் நம்மால் வளர முடியும், பூக்க முடியும். அதை நிச்சயமாக நம்ம நிரூபிச்சு காமிப்போம். மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.